நைட்டு 7:30 மணிக்கு போனவங்க மத்தியானம் நைட்டுக்கு சாப்பிட வருவாங்க. அந்த டயத்தில் சாப்பிட வரல. ஒரு 9:30 போல் எனக்கு ஃபோன் வருது. பக்கத்தில் உள்ளவங்க வந்து பெல் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணனை யாரும் அடிச்சு போட்டிருக்கு அப்படின்ட்டு. நான் லைட் எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன். மூச்சு பேச்சில் ரத்தம் ஓடி போய் கிடக்கு. கண்ணு திறந்த மாதிரியே இருக்குது. அதோட வந்து இவங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். எங்கள் அன்னைக்கு தகவல் கொடுத்தோன்னே வந்துட்டாங்க. அதோட பக்கத்தில் உள்ளவங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ராமேஸ்வரம் எடுத்துகிட்டு போனால் அங்கே பார்க்க முடியாதுன்னு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இல்லை கொஞ்சம் உயிர் இருந்துச்சு இங்கே வந்து. ஆனால் வந்து இப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஆனால் காலையில் 5 மணி போல் இது இசிசி எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஹார்ட் நின்றுச்சுமா அப்படின்ட்டாங்க. அடிச்சவங்க யாருன்னு தெரியல. இருட்டில் கிடந்தாங்க. எத்தனை மணிக்குன்னு தெரியாது. நாங்க பார்த்தது 9:30 தான் சார் பார்த்தோம். எங்களுக்கு 9:30 தான் தகவலை தெரிஞ்சு. யாருக்கும் சண்டைக்கு போக மாட்டாங்களா, கத்துவாங்க வீட்டுல. சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்களே யாருனையுமே. ரத்த தொழியாவலமா இருந்துச்சு. 6ஆவதுல ஓடிச்சு. ஏமா தூக்கிட்டு ஓட முடியலையம்மா. சொல்லலம்மா ஓடுது. ஏம்மா இந்த வீட்டுக்கு பையன் வந்துருமாம்மா. என்ன தெருவில் விட்டுட்டு ஓடிட்டாங்களம்மா. அல்லா ஏம்மா. அங்கே ஏற்கனவே அவர் வந்து பல தடவை சொல்லியிருக்காரு. அவர் வீட்டு பக்கத்தில் பார் வந்து டாஸ்மார்க் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை வந்து அப்புறப்படுத்த சொல்லி பல தடவை அந்த பகுதியில் பல தடவை புகார் கொடுத்திருக்காரு. பல தடவை பொதுமக்கள் ரீதியாகவும் சொல்லியிருக்காரு. தினமும் வந்து அது குடியிருப்பு பகுதியில் பார் அமைச்சு வெளியே உள்ள வச்சு குடிக்கிறது இல்லை, தெருவுக்கு வெளியே நின்று குடிக்கிறாங்களாம். இதை குடிக்கிறத பல தடவை தடுத்திருக்காரு. யாரோ இது குடியாரர்கள் யாரோ இது சம்பந்தப்பட்டவங்க தான் அவரை கொலை செஞ்சிருக்காங்க நாங்கள் சந்தேகப்படுறோம். அதனால இது சம்பந்தமாக அந்த பாமன் மக்களும் நாங்களும் ஒரு முடிவு பண்ணி இந்த பாடி அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி குற்றவாளி கைது செய்யப்படணும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அவர்கள்ட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம். மற்றும் ஒரு அண்மை செய்தி. ராமநாதபுரம் பாம்பனில் சட்டவிரோத மது விற்பனை குறித்து தட்டி கேட்டவர் கொலை செய்யப்பட்டதாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அன்னை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அன்சாரி. இவர் வந்து சமையல் தொழிலாளியாக பணியாற்றுகிறார். நேற்று மாலை வந்து பணி முடித்துவிட்டு வெளியே சென்று கொண்டிருந்தவரை ஒயின் ஷாப் அருகே வைத்து மர்ம நபர்கள் தாக்கியதால் அவர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவமானது அதிர்ச்சி ஏற்பட்டது. மேலும் அன்சாரி அந்த பகுதியில் வந்து செயல்பட்டு வரக்கூடிய அந்த 2 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூலம் சட்டவிரோதமாக தீவு பகுதி முழுமைக்கும் அந்த மதுபானங்கள் கொண்டு செல்லப்படுவதாகவும், அது மட்டுமில்லாது இந்த பகுதியில் அந்த பிரைவேட் பார் மூலமும் எப்போது வேண்டுமானாலும் மது கிடைக்கும் வகையில் ஏற்பாடு இருப்பதாகவும், இதனால் அந்த பகுதி முழுவதும் சட்டவிரோதமான செயல்கள் அதிக அளவில் நடப்பதாகவும், குறிப்பாக குடியிருப்பு பகுதிக்குள் அமைந்துள்ள இந்த மதுக்கடையை அப்புறப்படுத்துமாறு பலமுறை அவர் புகார் அளித்ததாகவும், இந்த நிலையில நேற்று இரவு பணியை முடித்து வீட்டு செல்லும் போது அவர் மர்ம நபர்களால் கொல்லப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இரவு அவர்களுடைய உறவினர்களுக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் அங்கு சென்ற உறவினர்கள் அவரை மீட்டு ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவமனை கொண்டு வந்த போது அவர் உயிரிழந்ததாக மருத்துவர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் கடந்த 3 நாட்களில் மட்டும் பாம்பன் தீவு பகுதியில் 3 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மதுபான விற்பனையும் அதுபோல போதை நடமாட்டத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இந்த சட்டவிரோத மது விற்பனையை தட்டி கேட்டவர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவமானது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.